ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பேங்க் எக்ஸாம் உடைய இயர்லி ஸ்டடி பிளானர் பார்த்துட்ருக்கோம். அதில் வீடியோ நம்பர் 28ல் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் உடைய ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் நம்மளோட மொபைல் ஆப்போடைய நேம், வெப்சைட்டோட நேம் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அதுல ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பெய்டு கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துருப்பேன். அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாவே நம்மளோட மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ்ல போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் ப்ரைஸ் இன்னும் ஃபியூ டேஸ்க்கு தான் இருக்கும், அப்புறம் அப்டேட் ஆயிடும் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ், ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கைஸ். என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். In 4 different years, a different number of male and female born in a city. Okay, the given table shows the cumulative data. இந்த cumulative அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ரிலிம்ஸ் லெவல் வீடியோலேயே ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹோப்ஃபுல்லி அதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூ பார்ன் பீப்புள் இன் த சிட்டி. ஓகே, இன் அதர் table it shows the total number of male as a percent of total number of people in the respective year. No people were born in the year 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே guys, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, அதாவது 2018ல மொத்தமா 800 பீப்புள் இருக்காங்க. till 2019 இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கியூமுலேட்டிவ். கியூமுலேட்டிவ்னா என்னதுன்னா, இது முன்னாடி இருக்கிறதும் இதுவும் சேர்ந்து, தட் மீன்ஸ் இது 2018 பிளஸ் 2019, இது வந்து 2018 பிளஸ் 19 பிளஸ் 20, இது 2018 பிளஸ் 19 பிளஸ் 20 பிளஸ் 21, இது எல்லாமே சேர்ந்தது. புரியுதுங்களா கைஸ்? இதுதான் கியூமுலேட்டிவ். ஸோ இது 2018, இது 2018 பிளஸ் 2019னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 2019 கிடைச்சிருமா? 2018, 2019, 2020, 2021. ஸோ இதுல இருந்து இது 2018ங்கிறது 800 தான். 2019 அப்படிங்கிறது 1900 மைனஸ் 800, தட் இஸ் 1100. 3200 minus 1900, 3200ல இருந்து 200 மைனஸ் பண்ணீங்கன்னா 3000. அதுல இருந்து ஒரு 1100 மைனஸ் பண்ணோம். ஸோ 1100 பிளஸ் 200 இஸ் 1300. அடுத்தது 4900 மைனஸ் 3200, 4900ல இருந்து ஒரு 900 மைனஸ் பண்ணீங்கன்னா 4000. அதுல இருந்து ஒரு 800 மைனஸ் பண்ணீங்கன்னா 900 பிளஸ் ஒரு 800, தட் இஸ் 1700. அவ்வளவுதாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துலயும் தனியா எவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேலுடைய பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் திஸ், ஸோ 62.5% அப்படிங்கிறத நான் 5/8ன்னு எடுத்துக்கலாமா? கரெக்டா? ஸோ 63.63%. இந்த 63.63% அப்படிங்கிறது இது எதோடைய ஃப்ராக்ஷன்? இது வந்துட்டு 7/13. இது வந்து பாத்தீங்கன்னா this is 7/11 guys. ஓகேங்களா? இது வந்து 7/11, இது வந்து 8/13, 52.94 அப்படிங்கிறது 9/17. ஓகேங்களா கைஸ்? ஸோ இது வந்து எதோடைய ஃப்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is 7/11, இது 8/13, இதோட ஃப்ராக்ஷன் வந்து 9/7. ஸோ இப்போ மேல கண்டுபிடிக்க நம்ம போட்டுக்கலாம். மேல் வந்து எவ்வளவு? இந்த 800 இன்டூ 5/8. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 100 ஆயிடுமா? 100 இன்டூ 5 எவ்வளவு கைஸ்? 500. இத வந்து இந்த இடத்துல அப்ளை பண்றீங்க. ஓகே, அடுத்தது இன்டூ 7/11. ஸோ இது 100 ஆயிடுமா? ஸோ இது 700. இது 13ஆல டிவைட் ஆகுமா? ஸோ 100, ஸோ 800. அடுத்தது இது 1700னா 900. ஸோ இப்போ 800 ஃபீமேல் எவ்வளவு இருப்பாங்க? 800 மைனஸ் 500 எவ்வளவு? 300. 1100னா 400, இது 500, இது 800. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம் கைஸ்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள இப்ப போயிடலாம் guys. If the number of males in 2018 is 40% of the total number of people in 2017 அப்படிங்கிறது ஒரு புது டேட்டா, and number of females in 2017 was 250 less than the number of males, then find the percentage decrease in male population in the city from 2017 to 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay. So if the number of males in 2018 is 40% of the total number of people in 2017 இருக்கா, அப்போ male in 2018 எவ்வளவு 500. இது வந்து எவ்வளவு guys is 40% of the 40% நான் 2/5 எழுதலாமா? So 2/5 of the total வந்து 500 அப்படிங்கிறாங்க. அப்போ total 2 into 250. Therefore total is equal to 250 into 5. That is 1250. இது வந்து என்னது in 2017. And the number of females in 2017 was 50 less than more than அப்படின்னா என்ன அர்த்தம் guys? They have given the difference ன்னு அர்த்தம். Less than the number of males அப்படின்னா male minus female is equal to 250 அர்த்தமா? இந்த டோட்டலை நான் male plus female equal to 1250 எழுதலாமா? So 2m is equal to 1500. Therefore male is equal to 715 வந்துருதா? என்ன கேட்டிருக்காங்க? Find the percentage decrease in male population in the city from 2017 to 2080 அப்படிங்கிறாங்க. So எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? இது 750, இது 500. 250 கம்மி ஆயிருக்கு. From என்னவோ அதை டினாமினேட்டர்ல போடணும். From 750 into 100%. இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3 ஆயிடுதா? 1/3 அப்படிங்கிறது எதோட ஃபிராக்ஷன், சாரி எதோட பர்சன்டேஜ்? 33.33% அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் guys. ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். The male population in 2023 is 36.36% more than the total population of the city in 2019 அப்படின்னு இருக்கு. Okay, if the male population in 2022 was 22.2% more with respect to the male population in 2021, then find the percentage increase or decrease in male population in 2023 with respect to 2022 அப்படின்னு இருக்கு. Okay guys, so 36.36% அப்படிங்கிறதுடைய fraction என்னது guys? 4/11. இதோட fraction என்னது? 2/9. ரெண்டுமே மோர் அப்படின்னு இருக்கு. ஸோ மோர் அப்படின்னா 100% விட அதிகம். 100% அப்படிங்கிறது 1 ஸோ 1 + 4/11 அப்படிங்கிறது 15/11 இருக்குமா கைஸ்? ஸோ த மேல் பாப்புலேஷன் 2023 வந்து இஸ் 15/11 ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் இன் 2019. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் இன் 2019 அப்படிங்கறது எவ்வளோ கைஸ்? 1100. ஸோ இதுல இருந்து 1100 போட்டீங்கன்னா எவ்வளோ கைஸ் வரும்? 1500 அப்படிங்கிறது தான் மேல் பாப்புலேஷன் இன் 2023. அடுத்தது, இந்த மேல் பாப்புலேஷன் 2022 was 22.22% more அப்படின்னா அகெயின் 1 + 2/9. ஸோ தட் இஸ் 9 into 1 is 9, 9 + 2 is 11, 11/9 into more with respect to the male population in 2021. Male population 2021 is 900. So இது என்ன ஆயிடுது? 1100 ஆயிடுது. இது வந்துட்டு male population of 2022. Then find the percentage increase or decrease in male population 2023 with respect to 2020. 2022ல இருந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு. 400 டிக்ரீஸ் ஆயிருக்கு, சாரி 400 இன்க்ரீஸ் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு 2022ன்னு கேக்குறாங்க. ஸோ 1100 into 100%. ஸோ இது ரெண்டே அடிச்சிட்டிங்கன்னா 4/11 ஆகுமா? 4/11 அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ்? 36.36%. அவ்வளவுதான் கைஸ். இப்பதானே நம்ம பார்த்தோம். ஸோ 4/11 அப்படிங்கிறது 36.36%. அவ்வளவுதான் கைஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். The number of female population of the city in 2021 எவ்வளவு? 800.
or dash percentage of the number of male population of the city in 2024. The male population of the city in 2024 is 80% more than the female population of the city in 2019. 80% more அப்படிங்கிறாங்க. Then female population in 2019 எவ்வளவு 400. female population வந்து 400. அதை விட 80% அதிகங்கிறாங்க. 80% அப்படிங்கிறது 4/5 so more அப்படிங்கும்போது 1 plus 4/5 that is 9/5. 400 into 9/5 இது cancel பண்ணீங்கன்னா 80 ஆயிடும். that is 80 into 9 எவ்வளோ 720. இதுதான் மேல் population in 2024. ஓகேங்களா கைஸ்? So என்ன கேட்டிருக்காங்க, the number of female population of the city in 2021 or dash percentage of the number of male population of the city in 2024 அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதை விட இது எவ்வளோ அதிகமா இருக்கு, 80 அதிகமா இருக்கு. இதோட 10% எவ்வளவு 72. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 110%க்கும் மேல, ஸோ 110க்கும் 120க்கும் நடுவுல வரணும். கரெக்ட் தானே கைஸ்? எவ்வளவு வரணும், 110க்கும் 120க்கும் நடுவுல வரணும். பட் 72 விட கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. கரெக்டா தானே கைஸ்? ஒரு எவ்வளோ, ஒரு 8 தான் அதிகமா இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு 1% தான் அதிகமா இருக்கு. ஸோ 111.11% அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 111.11% அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். The number of male born in the city in 2019 are increased by 42%. ஓகேங்களா? ஸோ இது வந்து increased by 42% and the total percentage increase in the total people born in the city are 33.33%. and find the percentage increase in the number of female born in the city in 2019 அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, சாரி கைஸ் நான் இந்த இடத்துல தப்பா எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் மேல் பார்ன், புதுசா பார்ன் ஆனவங்கள சொல்லியிருக்காங்க வந்து increase by 42% and the total percentage increase in the total people born. So total people born எவ்வளவு 300. அந்த 300ல இருந்து 33.33% அப்படிங்கிறது என்னது கைஸ் 1/3. ஸோ இதுல இருந்து 1/3 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 300/1/3 எவ்வளவு 100. ஸோ 100 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 400 ஆயிருக்கு. புரியுதுங்களா கைஸ்? அடுத்தது நம்பர் ஆஃப் மேல் பார்ன் இன் த சிட்டி இன் 2019 எவ்வளோ கைஸ்? மேல் வந்து டோட்டல் மேல் வந்து 500 இருந்திருக்காங்க. அப்போ இங்க 700 ஆயிருக்காங்க. கரெக்டா? 2019ல 700 ஆயிருக்காங்க. அப்போ எவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க? 200 பேர். அப்போ 200 பேர் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தானே கைஸ்? 500ல இருந்து 700 ஆயிருக்குன்னா அப்போ மேல்ல நியூலி பார்ன் வந்துட்டு 200 பேர்னு அர்த்தம். கரெக்ட் தானே கைஸ்? அந்த 200 பேர்ல இன்னும் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க. தட் மீன்ஸ் 40% அப்படிங்கிறது எவ்வளவு 80 இருக்குமா? 2% அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ் 4 இருக்கும். ஸோ 84. அப்போ இது எவ்வளவு கைஸ்? டோட்டலா 284. திஸ் இஸ் 100 கைஸ். ஓகேங்களா? ஸோ பிளஸ் 100 ஆயிருக்கு. ஸோ டோட்டலா மேல் வந்துட்டு எவ்வளவு 284 ஆயிருக்கு. இங்க டோட்டல் வந்து எவ்வளவு 400. அப்ப ஃபீமேல் எவ்வளவு கைஸ் இருப்பாங்க? ஃபீமேல் அப்படிங்கிறது 116 இருப்பாங்களா? டிஃபரன்ஸ் வந்து 116. இங்க ஃபீமேல் ஆக்சுவலா எவ்வளவு கைஸ் 100. ஃபீமேல் வந்து 2019ல எத்தனை பேர் பிறந்திருக்காங்கன்னா 100. ஸோ 100ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 16% அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். புரியுதுங்களா கைஸ்? அதாவது புதுசா பார்ன் ஆனவங்கன்னு பாத்தீங்கன்னா இது டோட்டல் மேல் 500ல இருந்து 700 ஆயிருக்காங்கன்னா இந்த வருஷத்துல 200 மேல் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 300ல இருந்து 400 ஆயிருக்குன்னா இந்த வருஷத்துல 100 ஃபீமேல் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த 200ல 42% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 284, டோட்டல்ல 400. சோ அப்ப டிஃபரன்ஸ் என்னது? அதுதான் ஃபீமேல், அது 116. எவ்வளவு ஃபீமேல் பார்ன் ஆயிருக்காங்க? 100. அதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 16%. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட், the average age of male in the city in 2020 are 22 years and the total sum of the ages of all population in the city in 2020 are
28,100. Then find the average age of the female population of the city in 2020 இருக்கு. இந்த சம்ம நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தரேங்க கைஸ். ஓகேங்களா, இதை ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இதோட ஆன்சர் என்னது அப்படிங்கறத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா, ஆன்சர் என்னங்கறத நான் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஓகே ஃபைன் கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரேஷனுக்குள்ள போய் ஓகே கைஸ், let me move on to the next question கைஸ். என்ன இருக்கு? A shopkeeper sold only 2 types of bottles, plastic and steel அப்படின்னு இருக்கு. இந்த பார் கிராஃப் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாட்டில் சோல்ட வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்களா, அண்ட் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பாட்டில் சோல்ட வந்து ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்களா. அப்ப இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் ஸ்டீல் பாட்டில்ஸா இருக்கும். எப்பவுமே பார் கிராஃபா ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னா அதை டேபிளா மாத்திக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி டோட்டலு, அடுத்தது பிளாஸ்டிக், அப்புறம் ஸ்டீல், இவ்வளவுதான் கைஸ் அவங்க கொடுத்திருக்கிற விஷயங்கள். ஓகேவா, ஃபைன் கைஸ். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் இதை வரைகிறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் எதை குறிக்குது, 100, 200, 50 என்னங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து என்னன்னு வச்சிருக்காங்க, இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 400ன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். இது 100, இது 200, இது 300, 400னா நோ கைஸ், அது செட் ஆகல. நடுவில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5. ஸோ 400 டிவைடட் பை 5 எவ்வளவு? 80. அப்போ ஒவ்வொரு லைனும் இதுல 80 யூனிட்ஸை குறிக்குது. புரியுதுங்களா கைஸ்? ஒன் லைன் இந்த 400ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது ஜீரோக்கும் கீழே, 400 கீழே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 180 யூனிட்ஸ். ஸோ ஒரு இது 80 யூனிட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மண்டேல டோட்டல் எவ்வளவு? 1600. பிளாஸ்டிக் எவ்வளவு? இது 800, இது 80. ஸோ 880. 1600 மைனஸ் 800 எவ்வளவு? 800 மைனஸ் 80 எவ்வளவு? 720. அடுத்தது டியூஸ்டேல டோட்டல் எவ்வளவு? 2400. டியூஸ்டேல வந்துட்டு இது எவ்வளவு? 1600. ஸோ இட் இஸ் 800. அடுத்தது வெனஸ்டே. வெனஸ்டேல பாத்தீங்கன்னா இட்ஸ் 2000. வெனஸ்டேல வந்துட்டு வாட் இஸ் தட்? பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எவ்வளவு? திஸ் இஸ் 800. 800ல இருந்து ஒரு 80 மைனஸ் பண்ணீங்கன்னா 720. ஸோ 2000 மைனஸ் 700ங்கிறது 1300. அதுல இருந்து ஒரு 20 மைனஸ் பண்ணீங்கன்னா 1280. ஓகே, அடுத்தது தேர்ஸ்டேக்குள்ள போகலாம் கைஸ். தேர்ஸ்டே அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் லைன் இஸ் 800, 880. 880 பிளஸ் ஒரு 80ங்கும் போது 960. 960 பிளஸ் ஒரு 80ங்கும் போது எவ்வளவு கைஸ்? 1040. பிளாஸ்டிக் வந்து எவ்வளவு கைஸ்? இது 400, இது 480. 480 பிளஸ் 60 அப்படிங்கிறது, சாரி 480 பிளஸ் 80ங்கிறது 560, ரைட்? சாரி 560. ஸோ 1040 மைனஸ் 560. 1000 மைனஸ் 500 எவ்வளவு? 500. 40 minus 60 எவ்வளவு? minus 20. So 500 minus 20 is 480. அடுத்தது ஃப்ரைடேக்குள்ள வாங்க கைஸ். ஓகே, ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா திஸ் லைன் இஸ் 1600 பிளஸ் 80, 1680. அடுத்தது 1760. அடுத்தது 1760யோட போட்டீங்கன்னா 1820 வரும். கரெக்ட் தானே கைஸ்? 1760 ஆர்எல்ஸ் இங்க வந்துருங்க கைஸ். 1, 2, 3 ஒரு 240. 1600ஓட ஒரு 240 நீங்க ஆட் பண்ணணும்னா 380 இருக்கா? ஸோ 3 இது ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கைஸ் வரும்? 1940 வரும். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திஸ் ஒன் இன் பிளாஸ்டிக், ரைட்? பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா இது வந்து 1200. 1, 2, 3. 1200 பிளஸ் 240ங்கிறது 1440. 1900 minus 1400 is 500. அடுத்தது சாட்டர்டேக்குள்ள வாங்க. ஓகே, சாரி ஃப்ரைடே ஒன்லி அப் டு ஃப்ரைடே. சாட்டர்டேங்கிற இதுவே இல்லை. ஸோ ஒன்லி இட்ஸ் அப் டு ஃப்ரைடே. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம் கைஸ். ஓகே,
So first question என்ன இருக்கு? If the total number of bottles, plastic and steel sold on Sunday is 36% more than that on the Monday, and number of plastic bottles sold on Sunday is 1700, then find the number of steel bottles sold on Sunday. Oh, sorry guys, in the Friday part பாத்தீங்கன்னா 1600 plus ஒரு 1600 plus ஒரு 240 போது 1840 வரும். 1840 minus 440 is இங்க 400 வரும் guys. A small correction guys. ஓகேங்களா, இதனையும் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணிடுவோம். என்ன இருக்கு? If total number of bottles, plastic and steel sold on Sunday வந்துட்டு 36% more than that on the Monday அப்படிங்கிறாங்க. 1600 விட ஒரு 36% more அப்படிங்கிறாங்க. The number of plastic bottles sold on Sunday is okay. Then find the number of steel bottles sold அப்படிங்கிறாங்க. அப்போ இதை 1600 ஓட 36% more அப்படின்னா இதை 136% சொல்லலாமா? இது வந்து டோட்டல் மைனஸ் பிளாஸ்டிக் பாட்டில் போட்டா ஸ்டீல் கிடைச்சிருமா? ஸோ minus 1700 is equal to steel. ஓகேங்களா கைஸ், இந்த பெர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோவையும் அடிச்சிடலாமா? 16 into 136. இந்த 136 நான் 17 into 8 எழுதலாமா? அப்ப நான் 17 காமனா எடுத்துக்கிட்டேன்னா 16 into 8 is 128. 17 காமனா எடுத்துக்கிட்டனால 100. ஸோ 17 into 28 வருமா கைஸ்? 17 into 20ங்கிறது எவ்வளவு கைஸ்? 340, right? So 340. 17 into 8. 17 into 2 எவ்வளவு? 17 into 2 is 34. 34 உடைய டபுள் என்னது கைஸ்? 34 உடைய டபுள் அப்படிங்கிறது 68. 68 உடைய டபுள் அப்படிங்கிறது என்னது? 68 உடைய டபுள் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 136 வரும், ரைட்? ஸோ 136 போட்டீங்கன்னா 476. ஓகே, இப்போ எனி நம்பர் கைஸ், ஓகேங்களா? இப்போ 17 into 2 போடுறீங்கன்னா அதோட வேல்யூவை டபுள் பண்ணீங்கன்னா into 4 கிடைக்கும். இதை டபுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு into 8 கிடைக்கும். அதுதான் நான் இங்க பண்ணிருக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் 476. 476. I think maybe the option may be wrong guys. Okay, so this one is the right answer. அடுத்த question. Average number of steel bottles sold by the shopkeeper on Tuesday, Thursday and Friday together is அப்படின்னு கேட்டிருக்காங்க. Right, average number of steel bottles. Where is the steel bottle guys? Steel bottle sold by the steel bottle வந்துட்டு on Tuesday வந்து 800. அதுக்கு அடுத்தது Thursday வந்து 480. Friday வந்துட்டு 400, right? ஸ்டீல் பாட்டில் தானே கேட்டிருக்காங்க. டிவைடட் பை 3. 800 plus 400 is 1200. 1200 plus 400 is 1600. So 1680 divided by 3 அப்படிங்கும்போது 3 5s are 15. 3 5s are 15. திருப்பி 18 வரும். 18 6 560. ஓகேங்களா கைஸ்? So 560 is the answer. அடுத்த question. Ratio of total number of bottles sold on Monday and Friday respectively is Monday and Friday total number of bottles 1600 is to Monday வந்து 1600, Fridayல வந்துட்டு 1840. கேன்சல் பண்ணிடுங்க. இப்ப 4 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா இது 20. சாரி, this is 40, right? 4 டேபிளால பண்ணீங்கன்னா 40. இதுவும் 4, திரும்பி 24 கைஸ். ஸோ 46. திரும்பி இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 20:23. ஸோ 20:23 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். அடுத்த கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஸ்டீல் பாட்டில் சோல்ட் ஆன் மண்டே அண்ட் வெனஸ்டே டுகெதர். ஸ்டீல் பாட்டில்ஸ் சோல்ட் ஆன் மண்டே அண்ட் வெனஸ்டே டுகெதர் is how much percentage more or less than the number of plastic bottles sold on Tuesday. ஓகேங்களா? ஓகே, so 1280 plus 720. 80 plus 20 வந்து ஒரு 100. 1200 plus 700 is 1900. So 2000 வருது guys. இந்த 2000 is more less than the plastic bottle sold on Tuesday. So minus 600 by 1600 into 100%. So 400 by 1600. இதுவும் டிவைட் பண்ணீங்கன்னா 1/4 into 100% வருமா? That is equal to 25% more அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர்.
பாசிட்டிவ்ல வந்ததுன்னா மோர். அடுத்த கொஸ்டின், if the number of steel bottles sold on Tuesday and Thursday only are represented in a pie chart, then the central angle made by the number of steel bottles sold on Tuesday is the number of bottles sold on Tuesday and Thursday. Okay. Okay guys, are represented in a pie chart. Then the central angle made by the number of steel bottles sold on. So Tuesday and Thursday count பண்ணீங்கன்னா 800 plus 480 is 1280. அதுதான் வந்து நம்ம 360 டிகிரின்னு எடுத்துக்கணும். அதுல டியூஸ்டே மட்டும் எவ்வளவு 800. அப்ப 800 அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரி இதுதான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. அப்ப x is equal to 360 into 800 by 1280. 0 0 cancel. Next பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 16 into 8 is this one, right? Okay, so 16 into 8 வந்து 128 தானே guys. 10 into 8 is guys. So இது வந்து 16 ஆயிடும், இது வந்து 10 ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 16 okay 4 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா இது 4, this will become 90, right? Okay, so next இது பாத்தீங்கன்னா this will become 5, இது 2, next this will become 45. 45 into 5 எவ்வளோ guys? 225 degree. So this is the answer. The central angle வந்துட்டு 225 degree. அவ்வளோதான் guys. ஓகேங்களா? அடுத்த question. And it's an Quizlet based question guys. ஓகேங்களா? இந்த Quizlet நான் சால்வ் பண்ணிடுறேன். இது கீழே இருக்க 5 question நம்ம பார்க்க வேண்டாம். எப்படி இதை சால்வ் பண்றதுங்கிறத மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம் guys. என்ன இருக்கு? An exam is conducted in 3 different years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Students who cleared the written test appeared for the interview and those who cleared the interview are finally selected. It's almost like ஒரு நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா PO லெவல் எக்ஸாம் மாதிரி. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நடக்கும், அதுக்கு ஐ மீன் ஒரு ஆர் மேபி மெயின்ஸ் எடுத்துக்கோங்க. மெயின்ஸ் முடிஞ்சோடனே இன்டர்வியூ முடிஞ்சோடனே ஃபைனலி செலக்டடா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கு. ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 21, 2022, 2023 அதுல 3 கேட்டகரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னது ரிட்டன், அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்டர்வியூ, அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஃபைனலி செலக்ட் ஆனவங்க. ஓகே, ஓகே மேபி டோட்டல் கூட நான் இந்த இடத்துல கூட சும்மா நம்ம டோட்டல் வேணா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா கைஸ்? அது தேவைங்கிறது இல்லை. ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட். மேபி இந்த இடத்துல நான் டோட்டல்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபைன் கைஸ், இது தேவையில்லை. டோட்டல் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட் இன் ஆல் த 3 years வந்துட்டு 740 அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது 2021க்கான டேட்டா. Total candidates appeared for the written test வந்துட்டு 2x plus 60 அப்படின்னு சொல்றாங்க. out of which only can clear the written test also. Out of total candidates are 83 can clear the, out of which I think some data is missing is just. Okay, so இதுல இருந்து பாத்தீங்கன்னா out of which only 80% can clear the written test. So out of the total candidates interviewல இருந்து 83.33% cleared the interview அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது இப்போதைக்கு ஹோல்டிலே வைங்க ப்ளீஸ். அவுட் ஆஃப் த டோட்டல் அப்பியர்ட் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் y plus 20 கான் கிளியர் த ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. y பத்தின டேட்டா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. வேல்யூ ஆஃப் y இஸ் த பாசிட்டிவ் மல்டிபிள் ஆஃப் த just a minute, positive multiple of the second smallest odd number. Positively first smallest odd number என்னது 1. அப்ப second smallest odd numberங்கிறது 3, 1, 3, 5, 7ல second smallest is 3 and an even number which is multiple of 5. So y வந்து less than 60 ஆவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஓகேங்களா? ஈவன் நம்பர் which is a multiple of 5னா 3 into 10 இருக்கலாமா, 3 into 20 இருக்கலாமா, 3 into 30 இருக்கலாம். 3 into 10 எவ்வளவு 30, 3 into 20 எவ்வளவு 60. ஸோ இது பாசிபிள் இல்லையா? 3 into 30 is 90. இதுவும் பாசிபிள் இல்லை. ஸோ கண்டிப்பா y யோட வேல்யூ என்னவா தான் இருக்கணும்? 30 தான்.
ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூவை வந்துட்டு 30ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? இப்போ இங்க வாங்க கைஸ். டோட்டல் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் வந்து 2x plus 60, அவுட் ஆஃப் விச் ஒன்லி 80% கேன் கிளியர் த ரிட்டன் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அவுட் ஆஃப் த டோட்டல் கேண்டிடேட்ஸ் தட் அப்பியர்ட் ஃபார் த இன்டர்வியூ 83.33% கிளியர்டு த இன்டர்வியூ அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதெல்லாம் 2x plus 60 எல்லாம் கூட தூக்கி போட்டுருங்க. இதை நான் 100%ன்னு வச்சுக்கிறேன். இதுல இருந்து 80% தான் கிளியர் பண்றாங்க. அப்ப நான் இந்த ரேஷியோ ஃபார்மேட்ல எழுதுறேன்னா என்ன ஆகும்? இதை வந்து நம்ம வந்துட்டு 20 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து நான் 5aன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் 4aன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா கைஸ்? 5a 4a. அடுத்தது, அவுட் ஆஃப் த டோட்டல் கேண்டிடேட்ஸ் that appeared for the interview 83.33% என்னது? 5/6. ஸோ இது எவ்வளோ 100%னா அதுல 5/6 தான் இவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது 5/6ல டோட்டல் என்னது? 6 தான் டோட்டல். அப்ப நான் இதை 6aன்னு வச்சுக்கிட்டேன்னா இதை நான் 5aன்னு வச்சுக்கணுமா? ஸோ 5:4, இது 6:5. ஸோ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? 6 this is 5:6, ரைட்? அப்ப இதை ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ் 6 இதை வந்து நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 12 ஈக்குவலைஸ் ஆயிடுமா? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணனா இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணனா இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப என்ன ஆகும்? இது 15a ஆகும். இது வந்து என்ன ஆகும்? இது 4a into 3, 6a into 2a, whatever it is, this is 12a ஆகும். இது வந்து என்னென்ன ஆகும்? 10a ஆகும். புரியுதுங்களா கைஸ்? மேபி I'll write it in different color கைஸ். ஓகே, so that உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னது? 15a. இது வந்து என்னது? 12a. இது வந்து என்னது? 10a. அடுத்தது, நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் த டோட்டல் அப்பியர்ட் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட் y plus 20 can't clear the written test அப்படிங்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் த டோட்டல் ரிட்டன் டெஸ்ட் எழுதியிருக்கிறவங்கள இருந்து ஒரு y plus yங்கிறது எவ்வளவு? 30. ஸோ இதுல இருந்து 50 பேரால ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவங்களுடைய டிஃபரன்ஸ் வந்து 15 அர்த்தமா? டிஃபரன்ஸ் இஸ் 50. ரேஷியோ ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியர்ட் த இன்டர்வியூ இன் 2021 என்னது? இது cleared the interview in 2021 to those cleared the interview in cleared the interview. இது இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமா who cleared the interview தான் finally selected. கரெக்டா? அப்ப finally selected பத்தி தான் பேசுறாங்க. ratio of candidates cleared the interview in 2021 to those cleared interview in 2022 is 2:1. அப்ப இது 2 part அப்படின்னா இது 1 பார்ட்ங்கிறாங்க. 2 part என்னன்னா 1 part 5a. ஸோ நான் அதை 5aன்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் 2:1 அதை வச்சு out of the total candidates appeared for the interview 66.6% cleared the interview இருக்கு. 66.6% 2/3. ஸோ டோட்டல் கேண்டிடேட்ஸ் appeared for the interviewல 2/3 பார்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது 3 part அப்படின்னா இது வந்துட்டு 2 part அப்படிங்கிறாங்க. ஸோ 2 part வந்து 5aனா 1 part எவ்வளவு? 2.5a. அப்ப 3 part எவ்வளவு? 3 into 2.5, that is 7.5a. ஓகேங்களா? அப்படி எழுதிக்கலாம். அவ்வளவுதான் கைஸ். ஓகே, இது வந்து என்னது கைஸ்? 7.5a plus 50a இருக்கும். கரெக்ட் தானே கைஸ்? இதுல இருந்து 50 பேர் கிளியர் பண்ணல. அடுத்தது, out of the total candidates appeared for the written test 83.33 னா 5/6 cleared the written test அப்படிங்கிறாங்க. and out of the total candidates appeared for the written testல 5/6 வந்து cleared. ஓகே, ஸோ இது 6 part அப்படின்னா இது 5 part ஆக இருக்கும். ஓகே, and out of the total candidates appeared for the interview 80 can't clear the interview அப்படிங்கிறாங்க. so this is 5 parts minus 80. Total number of candidates who cleared the interview or 50% of the total number of students who appeared in written test இருக்கு. Okay, total number of students who cleared the interview or 50% of the இதோடைய 50%. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இது பாருங்களேன்,
இது வந்து என்ன இருக்கு, இதோட 50%ங்கிறாங்களா, அப்ப நான் இதை 3 பார்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதோட 50%ங்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 18 சொல்லியிருக்காங்களா. ஸோ 2 பார்ட், அப்ப 2 பார்ட் உடைய வேல்யூ 80னா 1 பார்ட் உடைய வேல்யூ என்னது 40ன்னு அர்த்தமாக. இஸ் 1 பார்ட் உடைய வேல்யூ என்னது 40. அப்ப இது வந்து என்னது 6 into 40, that is 240. 5 into 40 200. அடுத்தது இங்க வந்து 5 into 40 ஐ மீன் 200ல இருந்து -80, that is 120. அவ்வளவுதாங்க இஸ். ஓகேங்களா, இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா. இப்ப என்ன பண்ணணும், இந்த ஏவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுல டோட்டல் 714 கொடுத்துருக்காங்களா. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, 15a plus 7.5a plus 50 plus 240 equal to 714 இருக்கா கைஸ். இப்ப என்ன பண்ணலாம்னா 15a plus 7.5aங்கிறது 22.5a. 740 minus 240 அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ், 700 minus 200 is 500. திருப்பி இந்த இதுங்கிறது 415 வரும். ஓகேங்களா, சோ இப்போ இது என்ன ஆகும், இப்போ a ஓட வேல்யூ என்னது 22.5 equal to 415 இருக்கு. 22.5 into 2ங்கிறது எவ்வளவு 45 into 20ங்கிறது எவ்வளவு 450. ஸோ a ஓட வேல்யூ is equal to 20. a ஓட வேல்யூ 20ங்கிறத நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சாச்சா. அப்ப இது என்னவா இருக்கும் 15 into a. just a minute guys. ஓகே, ஸோ 15 into a, that is இது வந்து 300 ஆக இருக்கும். இது வந்து 12 into 20, ஸோ 240 ஆக இருக்கும். இது 10 into 20, ஸோ 200. 7.5a 20 into 7 எவ்வளவு 140. 20 into 0.5 எவ்வளவு 10, ஸோ 150 plus 50 is 200. இது வந்துட்டு வெறும் 150. அடுத்தது 5a இருக்கு. 5a 5 into 20 சாரி 5 into 10 into 20, 5 into 20 is 100. That's it guys, எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வரல, பட் இதை அப்ரோச் பண்ற மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா, இந்த ஒய்யோட வேல்யூ கடைசியில கொடுத்துருக்கிறத வச்சுதான் ஃபுல்லாவே நம்ம அப்ரோச் பண்றோம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். எனி டவுட்ஸ்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ.